சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்கள் பேரவை வளாகத்தில் போட்டி கூட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது நிலைமை என்ன? போட்டி கூட்டத்தை நடத்த என்ன திட்டம் தீட்டிருக்கிறார்கள் திமுக உறுப்பினர்கள்? தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே, அதாவது தலைமைச் செயலக வளாகத்தில் போட்டி சட்டமன்றம் நடத்துவதற்கான பணியில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், துணைத் தலைவர் துரைமுருகன் உள்ளிட்டோர் போட்டி சட்டமன்றம் நடத்துவதற்காக அவருடைய உறுப்பினருடன் சேர்ந்து சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே நாற்காலிகளை எல்லாம் கொண்டு வந்து அமர்ந்துள்ளார்கள். அதாவது இதே சட்டப்பேரவை நிகழ்வுகள் உள்ளே நடக்கும் அதே வேளையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியே, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உறுப்பினர்களும் தற்போது வெளியே இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக ஜனநாயகம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து திமுக உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அதாவது இதே போலவே கடந்த திமுக ஆட்சி காலத்திலும் அதிமுகவும் இதே போன்ற ஒரு போட்டி சட்டசபையை நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் ஒரு வார காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் திமுக உறுப்பினர்கள். 79 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் நேற்று முழுவதுமாக தர்ணா போராட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் போட்டி சட்டசபையை நடத்துவதற்கான ஒரு சூழல் இங்கே நிலவி வருகிறது. அதிக அளவில் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது தலைமைச் செயலக வளாகமே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் காட்சியளிக்கிறது. இன்று காலை முதலே போட்டி சட்டசபை நடத்துவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் வந்த பிறகு இந்த ஏற்பாடுகளை திமுக உறுப்பினர்கள் முன்பே செய்து திட்டமிட்டு தற்போது சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே இந்த போட்டி சபையை நடத்துகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இன்னும் இந்த திமுக உறுப்பினர்கள் மத்தியில் பேச உள்ளார். அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பேச உள்ளார் என்பதை குறித்து இன்னும் அடுத்த செய்திகள் பார்க்கலாம். இதே வேளையில் சஸ்பெண்ட் செய்யப்படாத திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்று வருகிறார்கள். அவர்கள் தரப்பில் நிச்சயமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்களை மீண்டும் அவைக்குள் அனுமதிக்க வேண்டும், அந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுவாக சட்டப்பேரவையில் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நேற்றே இது தொடர்பாக லேப்டாப் எடுத்துட்டு
சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்கள் தற்போது பேரவை வளாகத்தில் போட்டி கூட்டத்தை நடத்தி வருகின்றனர். திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலினும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான துரைமுருகனும் தற்போது இந்த போட்டி சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றே சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி வழங்க கோரி திமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது இரண்டாவது நாளாக போட்டி சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். சஸ்பெண்ட் செய்யப்படாத திமுக எம்எல்ஏக்களும் எதிர்க்கட்சியை பேரவை நடவடிக்கைகளில் அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தற்போது போட்டி சட்டப்பேரவை கூட்டத்தை சட்டப்பேரவையின் 4ஆம் நுழைவாயிலில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகரத்தில் ஒரு பைபாஸ் சாலை புறவழி சாலை அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. கடந்த 2011 அதற்கான பட்ஜெட் போடப்பட்டு 27 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போடப்பட்டு எல்லாம் கையெழுத்திடப்பட்டு கடந்த அதிமுக ஆட்சியில் அப்படியே கணக்கில் போடப்பட்டது. அதை மீண்டும் நமது ஆட்சியை செயல்படுத்துகிறோம் என்பதை நம்முடைய பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை இந்த சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே போட்டி சட்டசபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறை கைது செய்வதற்கான சூழல் இங்கே உள்ளது. இங்கு போட்டி சட்டசபை நடத்தும் அனைத்து உறுப்பினர்களையும் இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறை கைது செய்வதற்கான கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது சட்டப்பேரவையில் உள்ளே நடப்பது போலவே தற்போது வெளியேயும் அவர்கள் ஒவ்வொருவராக உறுப்பினர்கள் பேசுவது போலவும் சபாநாயகர் போலவும் நடித்து காட்டி தற்போது இந்த போட்டி சட்டசபையை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தலைமைச் செயலக வளாகத்தில் தற்போது அவர்கள் எந்த விதமான அனுமதி இல்லாமல் தற்போது இந்த போட்டி சட்டசபை நடத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை கைது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கைது செய்வதற்கான நடவடிக்கையில் தான் தற்போது காவல்துறையினர் ஈடுபடுகிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த போட்டி சட்டசபையானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொருவராக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி போலவும் ஆளுங்கட்சி போலவும் எதிரெதிரே அமர்ந்து சபாநாயகரை பார்த்து கேள்வி எழுப்புவது போலவும் அதற்கு சபாநாயகர் பதிலளிப்பது போலவும் தற்போது இந்த போட்டி சபையில் திமுக உறுப்பினர்கள் நடித்து காட்டி சட்டசபை எவ்வாறு நடக்குமோ அதே போல நடத்தி வருகிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் எதிர்க்கட்சியை விமர்சிப்பது போலவும் ஆளுங்கட்சியை விமர்சிப்பது போலவும் திமுக உறுப்பினர்கள் ஒவ்வொருவரை மாற்றி மாற்றி விமர்சித்துக் கொண்டு சபாநாயகராக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் செயல்பட்டு வருகிறார். தற்போது இதே போன்ற ஒரு நிகழ்வுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் 10 நிமிடங்களுக்குள் இவர்கள் அனைவருமே கைது செய்வதற்கான ஒரு சூழல் உள்ளது. மதன் கிராம பகுதியிலே விஷமறிந்து காப்பாற்ற முடியாமல் பலர் இழந்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு ஆரம்ப
தேர்ந்தெடுத்த தலைவர் பெறுமா என தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு ஆரம்ப சுகாதார நீங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்குமானால் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து பேசி அவர்களும் அதற்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு தருவார்கள். அப்படி கொடுப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏற்படுகிற அந்த பகுதிக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளை அம்மாவுடைய அரசு ஆலோசித்து முதலமைச்சருடைய அரசு செய்யும். நீங்கள் அந்த ஓடுகளுக்கு நண்பர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையின் 4ஆம் எண் நுழைவாயிலில் போட்டி சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது இந்த போட்டி சட்டப்பேரவை கூட்டம் அப்படின்ற நடைபெறுது. இதைத் தொடர்ந்து கைது நடவடிக்கையும் இருக்கும் அப்படின்ற தகவலை நமது செய்தியாளர் ஸ்டாலின் சொன்னாரு. இதைத் தொடர்ந்து பேரவை நிகழ்வுல என்ன நடக்கும் நாம் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக தம்பி, இந்த விவகாரத்தில் திமுகவினர் 2வது நாளாக சட்டப்பேரவை வளாகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது போட்டி சட்டப்பேரவை நடத்தும் போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒலிபெருக்கியை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு உறுப்பினராக எழுந்து பேசுமாறு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் சொல்லி வருகிறார். திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக எழுந்து பேசி வருகிறார்கள். அந்த பகுதியில் தற்பொழுது காவல்துறையினர் அதிக எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் ஸ்ரீதர் தலைமையில் தற்பொழுது பாதுகாப்பு என்பது அந்த பகுதியில் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக மாண்புமிகு அன்பழகன் அவர்கள் அவையில் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு தொல்லை தொடர்வதே வேலையாகும். எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீர்கள். உங்கள் தலைவர் சொல்வதையும் கேட்க மாட்டேங்கிறீர்கள். நான் சொல்வதையும் கேட்க மாட்டேங்கிறீர்கள். பிறகு நான் எப்படி இந்த அவையை நடத்துவது உறுப்பினர்கள் யார் யார் பேசக்கூடாது எனக்கு தெரியும். இந்த அவையில் நான் சொல்வதுதான் சட்டம். கேள்வி மட்டும் கேளுங்க. குழந்தைகள் தொட்டில் திட்டம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அம்மா தொட்டில் திட்டம் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அது ஆயா தொட்டில் திட்டம் என்று மாற்றப்படுகிறார். இதெல்லாம் கேள்வி தப்பு. இது மாதிரி கேள்வி ஏன் அன்பழகன் விடுறதில்லை இப்ப தெரிந்தா உங்களுக்கு? இந்த மாதிரி அம்பு தொம்பு பட்டிருந்தால்தான் அன்பழகனுக்கு கடைசியாவது சீட்டு போட்டேன். அப்போ தெரிஞ்சல நான் என்ன பண்ண முடியும்? அவை கொண்டிருக்கேன். கேள்வி நேரம் முடிந்தது. ராஜேந்திரன் உட்காரு உட்காரு வர வர உட்காருங்க. நான் நிக்கிறேன். நான் நிக்கிறேன். நான் நிக்கிறேன்.
விஜி ராஜேந்திரன் டெங்கு காய்ச்சலை பற்றி ஒரு கவர்னர் புத்தகம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க சீக்கிரம் சொல்ல முடியுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, முடியுங்க. அதன் தளபதி திருவள்ளூர் திருவேளாங்காடு பகுதியிலே கடந்த வாரம் ஒரு 5 வயது குழந்தை டெங்கு காய்ச்சலில் மரணமாக இருக்கிறது. மருத்துவமனையில் நேற்றைய தினம் 7 பேர் டெங்கு காய்ச்சலால் அதே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதே ஊர்ல இருந்து அது பேரவைத் தலைவராக மக்கள் நல்வாழ்வு அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு கொண்டு வருகிறோம். இது குறித்து இப்பொழுதுதான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் காலையில பத்திரிகையும் படிக்கிற பழக்கமும் கிடையாது. அதனால இத நீங்கள் இந்த கவனத்திற்கு கொண்டிருக்கிற இந்த செய்தியை அம்மாவின் கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்களோடு பேசி இந்த டெங்கு காய்ச்சல் மறுபடியும் பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம். மானிய கோரிக்கை மீது வாதம். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் தொகுதியை பற்றி பேச விரும்புகிறேன். நீர்வழித்தட தூர்வார் அகலப்படுத்தவும் தடுப்பு சுவர் அமைக்கவும் பொதுப்படை திட்டம் செல்வம் மானிய கோரிக்கை வந்தாச்சு. ஒரே நிமிஷம். இதற்காக கடந்த மே மாதம் கூவம் கால்வாய் புனரமைப்பு பணிக்கு ஒரே நிமிஷம் தொகுதியை பற்றி பேசணும். நன்றி சொல்றது வைப்பு பல்வேறு நிறுவனங்களால் தண்டனை விடுத்தனர். ஒரே நிமிஷம் தண்டனை விட்ட மாதத்திலிருந்து ஒரு மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனங்கள் பணிகள் தொடங்கியிருந்தால் தொடங்கியிருந்தால் இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்த நிறுவனங்கள் தண்டனைவிட்டும் தற்போது ஒரு பகுதியில் கூட புனரமைப்பு பணி செய்யவில்லை என்று ஆணித்தனமாக எடுத்துக் கூற விரும்புகிறேன். ராஜா அமைச்சர் காவேரி தீர்மானங்கள் சொன்னால் காவேரியில் மேகதாது கட்டுவதை பற்றி மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் இப்பொழுது ஒரு தீர்மானத்தை முன்பு காவேரி பிரச்சனையை மையமாக வைத்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், பொதுமக்கள், வணிகர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்திருக்கக்கூடிய விவசாய அமைப்பினுடைய தோழர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை
என்று அறிவித்து இன்றைக்கு பெரிய அளவில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த போராட்டத்தை குறித்து ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும். மேகதாது பிரச்சனையிலே உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும், அதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும், வற்புறுத்த வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு அவர்கள் தங்களுடைய உணர்வை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதற்கு பிறகு எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து முறையிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏதோ பெயருக்கு ஒப்புக்கு மக்களை ஏமாற்றிட வேண்டும் என்ற அந்த நிலையில ஒரு கடிதம் மாத்திரம் எழுதி பிரதமருக்கு அனுப்பிவிட்டேன் என்ற செய்தி மாத்திரம்தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது தவிர இதுவரையில் ஒருமுறை கூட கடந்த 5 வருஷம் ஆட்சி இருந்ததும் சரி அல்லது இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் ஒருமுறை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் காண்பிக்க முடியும். ஆகவே இந்த நிலையில நான் அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது இனிமேலாவதும் நீங்கள் இதில் அலட்சியமாக இருந்து விடாமல் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அதேபோல சட்டமன்றத்திலும் இது குறித்து உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றிட வேண்டும். அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சித் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரிடத்தில் போய் முறையிட வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அவைத் தலைவர் அவர்கள் மூலமாக இந்த அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு இந்த வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்கக்கூடிய வாய்ப்பை தந்த அவைத் தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அதே நேரத்தில் இன்னொரு செய்தியையும் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இன்னொரு 10 நிமிடம் நான் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு வார காலம் நம்மை சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையை எதிர்த்து வழக்கு மன்றத்தில் நாம் இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறோம். அதற்கு கையெழுத்து போட்டுவிட்டு வருவதற்கு தான் தாமதமாகிவிட்டது தவிர வேறல்ல. அது நீதிமன்றத்தில் அட்மிட் ஆகி திங்கட்கிழமை வர இருக்கிறது என்ற அந்த செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து ஆய்வுத் தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். இந்த அவையை நடத்துவது யாருடைய அவையையும் கேலி செய்வதற்காகவோ யாரையும் பரிகாசிப்பதற்காகவோ அல்ல. நாம் பொறுப்பு வாய்ந்த சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள், மிக கண்ணியம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள், கலைஞருடைய தொண்டர்கள், தளபதி தலைமையில் இயங்குகிறவர்கள். இந்த மன்றத்தை நாம் நடத்த வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏனென்று கேட்டால் நம்முடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் நம்மை வெளியேற்றிவிட்டார்கள். ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகள் பேசுவதற்காக நாம் இருந்தோம், நம்மை சபையை விட்டு வெளியேற்றிவிட்டார்களே என்ற ஆதங்கத்தில் தான் அப்படிப்பட்ட கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லுவது. இப்படிப்பட்ட கருத்தையெல்லாம் கேட்க இருந்தோம், ஆனால் எங்களை வெளியேற்றிவிட்டார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான். எனவே இவர்கள் நடத்துகிற சட்டமன்றத்திலேயே இப்படி கருடா பண்ணால் அந்த மன்றத்தில் இவ்வளவு செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் யாருக்கும் மக்களுக்கு வந்துவிடக் கூடாது. காரணம், இப்பொழுது விஜய ராஜேந்திரன் அவர்கள் ஒரு முக்கிய பிரச்சனையை சொன்னார். நான் கூட பார்த்தேன், டெங்கு காய்ச்சல் தமிழ்நாட்டிலே இல்லை என்கிறார்கள். ஆனால் 2 பேர் இறந்திருக்கிறார்கள், 5 பேர்கள் 7 பேர்கள் மருத்துவமனையிலே இருக்கிறார்கள் என்ற செய்தி சாதாரணமானது அல்ல.
காரணம் அவையிலே அமைச்சர் சொல்லுகிறார் டெங்கு காய்ச்சலே இல்லை. ஆனால் இன்றைக்கு இறந்தவர்களுக்காக பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினர் அதை பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே போன்றுதான் காவேரி பிரச்சனை ஆனாலும் நம்முடைய தளபதி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை மாவட்ட நண்பர்களுக்கு தெரியும் டெல்டாக்கள் தெரியும் போய்விட்டது. 3 லட்சம் ஏக்கருக்கு மேல கொள்வார். தஞ்சாவூரில் இருக்கிறவர்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு வட்டி பெற்று கூட அதுதான் வாழ்க்கை. அதுதான் பொருள் எடுக்கணும், அதுதான் சோறு பண்ணணும், அதுதான் கல்யாணம் பண்ணணும். தற்பொழுது 2வது நாளாக திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் இன்று வித்தியாசமாக சட்டசபை போட்டி சட்டசபையை நடத்தி கொண்டிருக்கும் காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. துரைமுருகன் தலைமையில் இந்த போட்டி சட்டசபை நடந்து வருவதையும் பார்க்க முடிகிறது. உள்ளே எது மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படும், அதற்கு அமைச்சர்கள் எப்படி பதில் சொல்வார்கள், எதிர்க்கட்சியினர் எது மாதிரியான பிரச்சனைகளை முன்வைப்பார்கள் என்பது போல நடித்து காட்டும் ஒரு போட்டி சட்டப்பேரவையாகவே இது பார்க்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பேசி வரும் துரைமுருகன் சொன்ன விஷயம் என்னவென்றால், தாங்கள் யாரையும் கேலி செய்யும் நோக்கில் இதை செய்யவில்லை. நடந்தது என்ற பெயர் நமக்கு வர வேண்டும். தற்பொழுது பேசிய துரைமுருகன் கூறும்பொழுது, நாம் யாரையும் கேலி செய்யும் நோக்கில் இதை செய்யவில்லை. மக்களுக்கு சட்டமன்றம் எப்படி நடக்கிறது என்பதை வெளிக்காட்டவே, ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்தவே இதுபோன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்துக்குள் பேசுவதற்கு எது மாதிரியான எதிர்ப்புகள் இருக்கிறது, அதை எப்படி சமாளித்து பேச வேண்டியிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் நடித்து காட்டினார்கள். அந்த காட்சி தான் இது. தற்பொழுது காவல்துறை உயரதிகாரிகள் அவர்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தற்பொழுது பேச்சுவார்த்தையிலும் போலீசார் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறை செய்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது ஒவ்வொரு உறுப்பினராக திமுகவினுடைய ஒவ்வொரு உறுப்பினராக எழுந்து பேசுவதற்கு தற்பொழுது சபாநாயகர் போல் நடித்துக் கொண்டிருக்கும் துரைமுருகன் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அங்கு எழுந்து ஒவ்வொரு கோரிக்கைகளை அதாவது சட்டப்பேரவைக்குள் எது மாதிரியான ஒரு கோரிக்கை எழுப்பார்களோ அதே போல நடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. சட்டப்பேரவை வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இதே போல ஒரு போராட்டத்தை அதிமுகவினர் கடந்த காலங்களில் செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் இதே போல சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, வெளியில் அனுப்பப்பட்டது, சஸ்பெண்ட் செய்யப்பட்டது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து இதே போல ஒரு போட்டி சட்டமன்றம் என்பது நடத்தப்பட்டது. அப்போது டி ஜெயக்குமார் அவர் தலைமையில் இதே போன்ற ஒரு போட்டி சட்டமன்றம் என்பது நடத்தப்பட்டதாகவும் வரலாறு சொல்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் தற்பொழுது போட்டி சட்டமன்றத்தை செய்து காட்டி மக்களுக்கு எது மாதிரியான சிக்கல் இருக்கிறது, சட்டமன்றத்திற்குள் செல்வதில் அங்கு கேள்வி எழுப்பதில் எது மாதிரியான சிக்கல் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே இது போன்ற விஷயங்களை செய்வதாகவும் யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இதை செய்யவில்லை என்றும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் திமுக உறுப்பினர்கள். நேரலையில் பார்க்கலாம். அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நாங்கள் ஆய்வு செய்யப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த அமைச்சர் எப்போது கவனத்துக்கு கொண்டு செல்கிறார்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சார்ந்திருக்கின்ற வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி, அணையே இல்லாத தொகுதிக்கு அணைக்கட்டு என்று பெயர் இருக்கின்றதை போக்கின்ற விதத்திலே தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது அணை கொண்டு வந்தார்கள். இன்று வரை அந்த அணை கட்டவில்லை. இப்போது நீங்கள் அந்த அணை கட்டுவீர்களா என்று எங்களுடைய அணைக்கட்டு தொகுதியின் மக்களின் சார்பிலே உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன். இந்த அரசு அணை கட்டுமா? என்னுடைய அணைக்கட்டுக்கு அணைக்கட்டு என்கின்ற அந்த பெயரை நிலைநிறுத்துவீர்களா என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஒரு பிரச்சனை தெரிஞ்சுங்க, அணைக்கட்டே இல்லை, அந்த ஊருக்கு அணைக்கட்டுன்னு பேர் இருக்குன்னா, சில பேருக்கு நொண்டிக்கு நடராஜன் பேர் இல்லையா, குருடனுக்கு கமலக்கண்ணன் பேர் இல்லையா, அது மாதிரிதான் அது. கீதாஜியே மகளிர் மகளிர் கொடுத்தேன். என்ன ஆயிற்று? அதற்கு அப்பொழுது இருந்த சபாநாயகர் என்ன முதலமைச்சர் அவர்களே மானிய கோரிக்கைகளை பதிலளிக்க இருக்கிறார்கள். நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை, பல்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்து கூறி அதுக்கு விளக்கம் பெறுவதற்கு வாய்ப்பாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல், காங்கிரஸ்காரர்கள் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல், நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றம் இல்லை என்று சொன்னார்கள். நமது போலூர் சட்டமன்ற உறுப்பினர் நான் நேற்று ஏன் கலந்து கொள்ளவில்லை, எனக்கு அனுமதி தரவில்லை என்றவுடன் அதற்காக வாய்ப்பு கொடுத்து கேட்டால் நீங்க ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சர்வாதிகாரமாக எதற்குமே அனுமதி தர மறுத்து விட்டார்கள். அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். என்ன ராஜா பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது, நீங்க பேசுற பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது. உட்கார் உட்கார் உட்கார். தாம அன்பரசு வந்திருக்காரா? தாம அன்பரசு வரலையா? பேரவைத் தலைவர் நின்னா மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. நீ பேரவைத் தலைவர் நின்னா மற்றவங்க எல்லாம் உட்காரு. இருங்க, உட்கார் உட்கார். இப்படி 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 இருந்தா என்ன பண்றது? இல்ல 470 உயிர்கள் இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். குடும்பங்கள் இன்றைக்கு அதெல்லாம் தெரிஞ்சாச்சு, முடியாச்சு, தெரியும், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தை இல்லை, இந்த அவைக்கு நான் சொல்லுவதுதான் அதை பற்றி எங்களுக்கு தெரியும். அரசு எடுக்கும். அதுக்காக தான் ஆரம்பத்தில் இருந்த கவர்னருக்கு மனு கொடுத்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? தலைவர் கலைஞருடைய தலைமையிலே போய் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கொண்டு போய் கவர்னருக்கு மனு கொடுத்திருக்கிறோம். இது செம்பரம்பாக்கம் ஏரியில திறந்து விட்டதுனாலதான் இந்த கொடுமை நடந்துச்சுன்னு. அது மட்டும் இல்ல, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய ஆட்சி வரப்போகிறது, வந்த உடனே முதல்ல சிபிஐ விசாரணை வைப்போம். மாண்புமிகு திண்டிவனம் எம்எல்ஏ அவர்கள் மகளிர் கொடுக்கும், மகளிர் கொடுக்கும். சுடேஷ் ராஜன் இப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு குக்கிராமத்திலும் சேவை மையம் என்று ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் சேவை மேற்கொள்ள என்று சொல்லவில்லை, அது குறிப்பிட்டார்கள். எனவே அந்த சேவை மையம் எதற்காக தொடங்கப்பட்டது, அதனுடைய பயன்பாடு என்ன என்பது தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். என்ன கார்த்தி? இளைஞர்களின் எழுச்சியாளர் தளபதி அவர்களே, தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் எங்களுடைய கோவை மாவட்டத்திற்கு அருகில கோவை மண்டலத்தில் தேர்தல் நடந்து போறதா இப்ப முடிஞ்சு போச்சு. பழைய எம்எல்ஏ கூட என்ன காஞ்சி ஒரு கல்வி இந்த பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் பதிவு செய்கிற கருத்துக்கள் குறித்து பத்திரிகையில் வருகிற செய்திகளை ஆதாரங்களாக கொடுக்கிறோம். நீங்கள் கூறுகிறீர்கள் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் அவைகளை ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறீர்கள்.
அப்படி இருக்கையில் ஏன் பத்திரிகையாளர்களை உள்ளே அனுமதித்து இங்கே நடைபெறும் நிகழ்வுகளை நீங்கள் அதை சரியாக பேரவையில் ஏற்றுக்கொள்வது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். சென்னை மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு கேட்டிருக்கிறார். இதுதான் ஜனநாயக முறை. காரணம், ஆளுங்கட்சி ஆதாரத்தோடு பேச வேண்டும். எதிர்கட்சிகளுக்கு ஃபைல்கள் கிடையாது. எனவே நமக்கு பத்திரிகை செய்தி நாட்டு நடப்பை தான் பேச வேண்டும். நாட்டு நடப்பை தான் பேச வேண்டும். ஆனால் எதிர்கட்சிகள் பத்திரிகை செய்தி சொல்லக்கூடாது. பாராளுமன்றத்தில் அண்ணாவை கேட்டார்கள், என்ன ஆதாரம் என்று. அண்ணா சொன்னார், எனக்கு ஆதாரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போய் இருப்பேன். மக்களுக்கு இருப்பதுதான் நீங்கள் சொன்னார்கள். எனவே பத்திரிகை செய்தி ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை எடுத்து கூறி இன்றைய அலுவலர்கள் இத்தோடு முடிந்து நாளை காலை மூடும்.